ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலும் தேவ பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வருஷத்தில் மற்றும் ஒரு லெந்து காலத்தை காண்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய லெந்து காலத்தில் முதல் வாரத்தில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய திருச்சபையின் நிர்வாக குழு அங்கத்தினர்கள் யாவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் விசேஷமாய் இந்த 2 நாட்களும், இன்றைக்கு மாலையிலேயும் நாளை காலையிலும் நாளை மாலையிலும் நாம் தேவ பிரசன்னத்தில் கூடி வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு ஜெப சிந்தையோடு கூட இந்த வருஷத்திற்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் அமர்ந்திருப்போமே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுவார், அவர் நம்மை பலப்படுத்துவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 14வது அதிகாரம். ஓசியா 14வது அதிகாரம். அதில் முதல் 2 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களோடு பேசும்படிக்கு என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் வைத்தார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் காளைகள் அப்படிங்கிறது பலி செலுத்துவதற்கு அடையாளம், சாக்ரிஃபைஸ், இதற்கு அடையாளம். நல்லா கவனிங்க. பழைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே நிறையா அங்கே ஒரு சில ஸ்கேட்டர்டாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. இது இப்போ உள்ள ஜென்ரேஷன், இதெல்லாம் அந்த இங்கெல்லாம் அது அடுத்த ஜென்ரேஷன். அந்த பழைய முகங்கள்லாம் ஜென் சைடெலாம் நல்லா வெள்ளத்தாடி வச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் குடுகுடு பாட்டி மாதிரி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. வருஷங்கள் ஆக ஆக ஸோ அந்த சாயல் தோற்றங்கள் எல்லாம் மாறுகிறது. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு முன்பாக இந்த லெந்து கால கூடுகையில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்போது அந்த பழைய ஆலயத்தில் இங்கே நின்று வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அந்த நாட்களை நான் கொஞ்சம் நினைத்து பார்க்கிறேன். அது ஒரு பாரம்பரியமான ஆலயமாய் இருந்தாலும் அங்கே இருந்த சூழ்நிலைகள் முழுவதும் ஜனங்கள் கூடி வந்து அவ்வளோ ஒரு விடுதலையாக மகிமையாக கர்த்தரை ஆராதித்த ஆராதனை, இவைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அதில் ஒரு மனுஷனை இழந்துட்டோம். அங்கே பின்னால் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே கீபோர்ட் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பார். அன்பு அண்ணன் ஜெயக்குமார் அண்ணனை இழந்துட்டோம்.
அதுக்கு பிறகு ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து பார்க்கும் பொழுது அத்திக்குளம் திருச்சபை பெரிய ஆலயம் எழும்பி இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் ஆவிக்குரிய சூழலில் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து நிற்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகையை இழந்து நிற்கிறது. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சரியாய் போதிக்கப்படாதது. தேவ ஜனமாகிய நாம் வார்த்தையை வைத்து கர்த்தரிடத்தில் திரும்பாதது முக்கிய காரணம். வேத வசனத்தை பிடித்து கொள்ளவும், வேத வசனத்தை சார்ந்து கொள்ளவும், வசனம் இப்படி சொல்லுகிறது, வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தையும் தாகமும் நமக்குள்ளே பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், காரியங்கள் எப்படி இருந்தாலும், நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வேத வசனத்தினால் நம்முடைய ஆத்துமா நிரம்பி இருக்க வேண்டும். வேத வசனத்திற்கு நம்முடைய இருதயம் முழுவதும் சார்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த காரியங்களை நாம் இந்த மாலை நேரத்தில் நாம் கொஞ்சம் தேவ பிரசன்னத்தில் நிதானித்து பார்க்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கிறது? என்னுடைய குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ள வேதத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள, எங்களுடைய சூழ்நிலைகளின் எல்லைகளுக்குள்ள தேவ பிரசன்னம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய செவிகளில் தொனிக்கிறதா? இந்த ஒரு திறந்த இருதயத்தோடு நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய சின்ன பிள்ளைகளுடைய இருதயத்தில் வேத வசனம் நிரம்பி இருக்கிறதா? வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தில் வேத வசனம் நிரம்பி இருக்கிறதா? அது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கக்கூடிய அந்த ஜெப நேரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதை நாம் கொஞ்சம் இந்த செய்தி வேளைக்கு முன்பாக நாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்து, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கர்த்தரோடு கூட நாம் பேச போகிறோம். அல்லேலூயா. அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொன்னேனே, அந்த நாட்களில் அப்படியே ஒரு பாடல் பாடும் பொழுது அநேக ஜனங்கள் வந்திருக்கிற அநேகர் அந்த தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஒரு அசைவாடுதல் உண்டாகிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அந்த கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தான் தம்முடைய ஜனத்தை தம் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிறவர். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம இன்னும் கர்த்தரை தேடுவோம். நம்முடைய எல்லைகளுக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள ஏதாகிலும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருக்குதா என்று சொல்லி சீர்தூக்கி பார்த்து நமக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான அந்த கனெக்ஷனை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே ஆண்டவர் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். நம்மை தம் பக்கமாய் சேர்த்து கொள்ளுகிறார். நம்முடைய குடும்பத்திற்குள்ள ஏதோ ஒரு நெருக்கடி அப்படின்னு சொன்னால், ஃபேமிலிக்குள்ள ஏதாகிலும் தேவ சித்தமில்லாத காரியங்கள் இருக்குதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை நாம் சீர்படுத்துகிற பொழுது அதிலே ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்போ நம்முடைய முழு திருச்சபைக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னால், நம் திருச்சபையாய் அமர்ந்து சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க அத்தனை பேரும் அமர்ந்து
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவிகளை திருப்புகிற பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஆமென், அல்லேலூயா. யாருக்குமே பிரச்சனையோடையே வாழணும் அப்படின்னு ஆசை கிடையாது, அப்படிதானே? ஒரு சில அதாவது சுமைகளை சுமந்து பழகினவங்க அந்த சுமை இல்லைன்னா 2 இழுத்து வச்சாவது தூக்கி வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் வீட்டுக்குள்ளே பார்த்துருக்குறோம், வர பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொன்னால் ரைட்டு, யாருக்கிட்டையாவது வம்பு இழுக்காமல் ராத்திரி தூக்கம் வராது. அப்படிப்பட்டது. ஆனால் தேவ பிரசன்னத்தில் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம், கர்த்தரும் நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்போ இந்த சூழ்நிலைகள் மாறுகிறதற்கு, காரியங்கள் மாறுகிறதற்கு நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை வேதத்தின் அடிப்படையில். ஆக்சுவலாக இன்னைக்கு உங்களோடு கூட இந்த லெந்து காலமாக இருக்கிறதுனால சிலுவையை குறித்து தியானிக்கணும், அதுவும் கிறிஸ்துவுக்குள் எப்படி நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி மெசேஜ் தான் நான் ப்ரிப்பேர் ஆகி வந்திருந்தேன். வர்ற வழியில் கர்த்தர் இதை உணர்த்தினார். இங்கே வந்து தான் நான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். வேத பாடம் கூட இங்கே வந்து தான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அது அவருக்குரியது. அல்லேலூயா. அவர் என்னுடைய இருதயத்தில் வார்த்தையை போட்டிருக்கிறார், நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், சூழ்நிலைகளை பாராதபடி நம் ஒவ்வொருவருடைய இருதயமும் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். சூழ்நிலைகளை பாராதபடி நம் ஒவ்வொருவருடைய இருதயமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை குறித்து உங்களோடு பேச எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நாளைக்கு காலையிலையும் சாயங்காலத்திலையும் என்ன பேசணுங்கிறது என்பதான் நான் உட்கார்ந்து இருக்கணும். ஸோ இந்த வார்த்தைகளை மனதில் வச்சு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்மை தேவ பிரசன்னத்தில் நாம் அர்ப்பணித்து நமக்கும் தேவனுக்கும் இடையேயான அந்த 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 இடைவெளி இருக்குமேயானால் அதை சீர்படுத்தி கொள்ள போகிறோம். அந்த தேவ பிரசன்னத்திற்கு நம்மை விட்டு கொடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம். ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறாரே. ஆமென். முழு திருச்சபையாய் ஏகோபித்து ஆமென் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே நாங்கள் பக்கமாய் திரும்புகிறோம். ஆமென். சார்பாய் நாங்கள் திரும்புகிறோம். எங்க மேல உம்முடைய கிருபை கடந்து வருவதாக. தேவரீர் எங்களை அங்கீகரித்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி நம்ம முழு இருதயத்தோட ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய ஆமென் அந்த பிரசன்னத்தை உணரத்தக்கதாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு, தேங்க்யூ லார்ட் ஆண்டவரே, எங்க ஊர்ல நீங்க கொடுத்திருக்கிற எங்களுடைய திருச்சபை ஆமென் குழப்பம் இல்லாதபடி ஆண்டவரே, பலவிதமான சமாதான குறைச்சல்கள் இல்லாதபடி, மற்ற ஜனங்களுக்கு முன்னால எங்களுடைய திருச்சபையில தேவ பிரசன்னம் வெளிப்படுத்தப்படத்தக்கதாய் ஆமென் எங்க எல்லைகளுக்குள்ளே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் குற்றங்களையும் தகப்பனை இரக்கமாய் மன்னியும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பெருமை பாராட்டி நிற்க முடியாதம்மா ஐயா, நம்ம பெருமை பாராட்டி நிற்க முடியாது. இன்னும் நம்மை தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் நமக்கு இறங்குவார். நமக்காக அவர் கிரியை செய்யணும், நமக்காக அவர் எழுந்தருளணும். ஆமென். இது கர்த்தருடைய காரியம், இது கர்த்தருடைய ஆலயம். ஆமென். கடந்த ஒரு 10 வருஷம் ஆமென் என்னென்ன காரியங்கள் நம்முடைய ஆலயத்தின் எல்லைகளுக்குள்ள நடந்திருக்கிறது. பழைய ஆலயத்தை நம்ம டொமாலிஷ் பண்ணிட்டோம், புது ஆலயம் கட்டி இருக்கிறோம். இந்த புது ஆலயம் கட்டப்பட்ட பிறகு ஆமென் என்னென்ன காரியங்கள் இங்கே நிறைவேறி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறதா?
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இங்கே உண்டாயிருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறதற்கு ஏற்ற அந்த சூழல் இங்கே உருவாக்கப்பட்டு இருக்கிறதா? ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிருக்கிறதா? அது இல்லைன்னு சொன்னா ஆமென், ஏகோபித்து தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை, உம்முடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறதுல குறைவு உண்டாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலில் குறைவு உண்டாகி இருக்கிறது. ஆமென், தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் இழந்து நிற்கிறோம். உம்முடைய கிருபை எங்க மேல கடந்து வருவதாக, நாங்கள் பக்கமாய் திரும்புகிறோம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ டாடி, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததனால, ஆமென் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததனால, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடியினால, ஆமென் ஆண்டவர் நான் தங்கும் இந்த ஆலயம் என்று சொல்லி சாட்சி கொடுத்த அந்த எருசலேம் தேவாலயத்தையே தீ கொளுத்தி போடுகிறதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். பாபிலோனியர்களினுடைய கைகளில் எருசலேம் தேவாலயத்தை விட்டு கொடுத்து விட்டார். பாபிலோனியர்கள் உள்ளே வந்து சூறையாடி போட்டு விட்டார்கள். உள்ளே இருந்த ஜனங்களை எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். ஆமென், தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, ஆலயத்தில் இருக்கிற பொன்னுடைமைகள் வெள்ளி உடைமைகள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகப்பட்டது. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிற பொழுது அதற்கு கீழ்ப்படுகிற இருதயம் அங்கே உண்டாயிருக்கவில்லை. ஆமென். திரும்பவுமாய் ஒரு நெகேமியா எழும்பி அலங்கத்தை கட்டினான். ஆமென், ஒரு எஸ்ரா மூலமாக அங்கே வேதம் போதிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆமென், ஒரு செருபாபேல், இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி, சகரியா தீர்க்கதரிசி, ஆகாய் தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து, ஆமென், ஜனங்களுக்குள்ள ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி தேவனுடைய ஆலயம் திரும்ப எழுப்பி கட்டப்படுகிறதற்கு அவர்கள் எழும்பி நின்னாங்க. செருபாபேலினுடைய நாட்களிலே ஆலயம் திரும்பவும் கட்டி எழுப்பப்பட்டது. ஆமென். மகிமையின் ஆலயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில ஆமென் அது பலனற்று போயிருக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையில சோர்ந்து போயிருக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையில ஆமென் இந்த உற்சாகத்தை இழந்து நிற்கிறது. ஆமென், நெகேமியாவினுடைய நாட்களில் எஸ்ராவினுடைய புத்தகத்தை எல்லாம் நம்ம வாசித்து பார்த்தால், ஆலயம் திரும்பவுமாய் அந்த அலங்கம் திரும்பவுமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது, ஆமென், அந்த 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 பிரதிஷ்டை பண்ணப்படுகிற அந்த நேரத்தில் ஆமென் ஏராளமான முதியவர்கள் வந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களாம். இந்த ஆலயம் முந்தி இருந்த மகிமையை இப்பொழுது திரும்பவுமாய் பெற்றிருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களாம். அநேக முதியவர்கள் வந்திருக்கிறீங்க. ஆமென், நம்முடைய ஆலயத்தில் முந்தின மகிமையை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென், முந்தின மகிமையை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கிறது? ஆமென், முந்தின மகிமை, முந்தின மகிமை, முந்தின மகிமை, முந்தின மகிமை. ஆமென், முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின மகிமை அது அதிகமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அந்த மகிமை, அந்த மகிமை திரும்ப வரணும். ஆமென், இது விளையாட்டு போக்கான இடம் அல்ல. கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்திருக்கிற ஒரு இடம். சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. வேடிக்கை பார்க்கிற நேரம் கிடையாது. ஆலயத்துக்குள்ள வந்தாச்சு, ஆலயத்துக்குள்ள கூடி வந்து இருக்கிறோம். ஆமென், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா எங்க ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இடைப்பட்ட நாட்களில் என்ன காரணத்தினால பலவிதமான ஆண்டவரே வேதனைகளும் துக்கங்களும்
சஞ்சலங்களும் சூழ்ந்து இருந்ததோ எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஏன் இந்த போராட்டம்? இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதற்கு, இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதற்கு நாங்கள் எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, பிரச்சனை கூடுதே ஒளிய குறைந்தது போல தெரியல. நாங்கள் இதோ உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தர் பக்கமாய் நாங்கள் திரும்புகிறோம். வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எழுப்பி கட்டுவார். ஆமென், ஆமென். இஸ்ரவேலே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord, thank you Lord. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பி கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நீ திரும்பவுமாய் கட்டப்படுவாய், நீ திரும்பவுமாய் கட்டப்படுவாய். Yes Lord, yes Lord, yes Lord. கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியில இறங்கி வருவதாக. தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு உண்மையா கேளுங்க பார்க்கலாம். அப்பா, நாங்க உங்க பக்கமா திரும்புறோம் ஆண்டவரே, உங்க பக்கமா திரும்புகிறோம், உங்க வார்த்தையின் பக்கமாக நாங்கள் திரும்புகிறோம். உமக்கு பயப்படுகிற பயத்திற்கு பக்கமாய் திரும்புகிறோம். உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கத்தக்கதாய் திரும்புகிறோம். எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. சகல நுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது முறிக்கப்படுவதாக. பொல்லாத பலவான தேவ ஜனத்திற்கு விரோதமாய் எழும்புகிறதற்கு உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால தேவ ஜனத்தின் எல்லைகளை விட்டு இப்பொழுது விலகி வெளியேறி போ என்று கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. உங்க பக்கமா திரும்புறோம் ஆண்டவரே, உங்க பக்கமா திரும்புறோம். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்பா, உங்க சத்தம் எங்க செவிகளில துணிக்கலப்பா, உங்க வார்த்தை எங்களுக்கு சரியாய் அறிவிக்கப்படலப்பா ஆண்டவரே. 24 மணி நேரமும் பிரச்சனைகள் மட்டும்தான் பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் துணிக்கலப்பா, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படல ஆண்டவரே. இறங்குங்க. இதற்கு நாங்களும் கூட ஒரு சில நேரங்களில் காரணமா மாறி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிருங்க. தானியேல் பாவம் செய்யலங்க, தானியேல் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யல. ஆனா தானியேல் தன் ஜனத்துக்காக நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுனா, எத்தனை பேர் உத்தரவாதம் எடுக்க போறீங்க? என் திருச்சபைக்காக நான் உத்தரவாதம் எடுக்கிறேன். தேவரே, என் ஜனத்தின் பாவத்தை என் மேல் போட்டுக்கொண்டு நான் உங்க சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறேன். எத்தனை பேர் விண்ணப்பம் பண்ண போறீங்க? ஓ, என் ஜனத்தினுடைய பாவம், எங்க கிராமத்தினுடைய பாவம், எங்க சபைகளில் ஆண்டவரை நாங்கள் செய்த உங்களுக்கு சித்தமில்லாத பாவங்கள், ஆமென், இவைகள் எல்லாவற்றையும் எங்க மேல நாங்கள் போட்டுக்கொண்டு உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம், உங்க பக்கமாய் திரும்புகிறோம். தகப்பனே, எங்களுக்கு இறங்குவீராக. தகப்பனே, எங்களை அங்கீகரித்துக் கொள்ளுவீராக. தகப்பனே, எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பீராக. எங்க சத்தத்தை கேட்டருளும் ஆண்டவரே, எங்க சத்தத்தை கேட்டருளும் ஆண்டவரே. தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். தேவரீர் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். Thank you Lord. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய்
எல்லாரும் கேளுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா, ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவ சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா, எங்களை நினைத்தருளும். நாங்க உங்க பக்கமாய் திரும்புகிறோம். எங்களை நினைத்தருளும். நாங்க உங்க சார்பாய் நிற்கிறோம். எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளையும் தேவ பிரசன்னத்திற்கு நேராய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க விரும்பாத, உமக்கு சித்தமில்லாத அத்தனை கிரியைகளையும் எங்களை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். எங்க எல்லைகளுக்குள்ள தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. எங்க எல்லைகளுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. என்னுடைய சமூகத்தில் உண்மையா கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும். எஸ் லார்ட், நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லா பாவங்களையும் எங்களுடைய பாவங்களாக நினைத்து உங்க சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம்ப்பா. நீர் பாவங்களை பாராத சுத்த கண்ணன் அல்லவா? எங்களுடைய பெருமை, எங்களுடைய மேட்டிமை, ஆண்டவரே, எங்களுடைய கீழ்ப்படியாம, ஆண்டவரே, உங்க சத்தம், ஆண்டவரே, பிரசங்கிக்கப்படாத குறைவு, உங்க பிரசன்னத்தை தடை பண்ணின காரியங்கள், தேவனுக்கு இடம் கொடாத காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாத காரியங்கள், ஆமென், எல்லாவற்றையும் வீண் பெருமைகள், வீண் மேட்டிமைகள், ஆமென், என்னை அல்லாமல் நான் தான், என்னை அல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தானே வெளிப்படுத்தி மாறுதட்டி கொண்ட கிரியைகள், ஆமென், பெருமையும் மேட்டிமையுமான வல்லமைகள், கர்த்தர் இருக்கிற இடத்துல தான் தேவனை போல இருந்து கொண்டு தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை தான் களவாடி கொண்டு தேவனுக்கு விரோதமாய் எழும்பின அத்தனை வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படுவதாக. நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே, ஆண்டவரே, இரக்கமுள்ளவராய், தயவு நிறைந்தவராய், சமாதான காரணராய் எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களுடைய ஆலயத்தை நிரப்புவதாக. எல்லா விதமான சத்துருவினுடைய வல்லமைகள், சமாதான குறைச்சல்களை உண்டு பண்ணுகிற பலவானினுடைய வல்லமைகள், ஆமென், எதிராய் எழும்புகிற அத்தனை சத்துருவினுடைய சூழ்ச்சிகள்
இயேசுவின் நாமத்தினால் மடங்கடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும். உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்திற்காக, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் எழுதப்படுவதாக. உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மீண்டும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த 2 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட 2 நாளாகமும் 17வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அதிலே வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? யோசபாத் ராஜாவானான். யோசபாத் ராஜாவான அந்த நாட்களிலே வேதம் என்ன சொல்லுகிறது? 3வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். 17 2 நாளாகமும் 17:3. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். பாருங்க, இந்த யோசபாத் ராஜாவினுடைய தகப்பன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆசா. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. கிட்டத்தட்ட 10 தலைமுறைக்கு முன்னால தாவீது அரசாட்சி செய்தார். அல்லேலூயா. தாவீதின் நாட்களுக்கு பிறகு சாலமோன் வந்த பிறகு சாலமோனினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் யூதா என்று சொல்லி 2 பங்காக 2 விதமாக பிரிக்கப்பட்டு போயிற்று. அந்த நாட்களில் இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள விக்கிரக ஆராதனை நுழைந்தது. யூதேயா தேசத்திற்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அற்று போயிற்று. யெரொபெயாமினுடைய வார்த்தையின்படி வாக்கின்படியே ஜனங்கள் நடந்தார்கள் என்று சொல்லி பல இடங்களிலே ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏராளமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான சம்பவங்கள் தேசத்தில் நடந்தது என்பதை குறித்து இந்த யோசபாத் அறிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா. அப்ப இவனுடைய இருதயம் எங்க போய் பற்றி பிடிக்கிறது? தாவீதின் நாட்களிலே, தாவீது ராஜாவாயிருந்த நாட்களிலே தேசம் எவ்வளவு மனமகிழ்ச்சியாயிருந்தது. தாவீது ராஜாவாயிருந்த நாட்களிலே தேசம் எவ்வளவு அமெரிக்கையாயிருந்தது. ஏன் அப்படி இருந்தது? கொஞ்சம் இவன் நிதானித்து பார்க்கிறான். தேவ பிரசன்னம் சூழ்ந்திருந்தது. தேவனுடைய பெட்டி முன்பாக கடந்து போயிற்று. எல்லா ஜனங்களும் அதற்கு ஆரவாரித்து கடந்து சென்றார்கள். ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிற்று. தாவீது ராஜ்யபாரம் பண்ண நாட்களிலே அந்த கர்த்தருடைய வார்த்தை அங்கே பிரசங்கிக்கப்பட்டது. கர்த்தருடைய சித்தம் அங்கே நிறைவேற்றப்பட்டது. எல்லாவற்றையும் இந்த யோசபாத் கொஞ்சம் நிதானித்து பார்க்கிறான். ஆசாவினுடைய வழிகளை நிதானித்து பார்க்கல, அதுக்கு முன்னால உள்ள ராஜாவினுடைய வழிகளை நினைத்து பார்க்கல, தாவீதினுடைய வழிகளை நினைத்து பார்க்கிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைக்கு நேராய், அந்த காலங்களுக்கு நேராய் தன்னுடைய சிந்தைகளை திருப்புகிறான் இந்த யோசபாத். செய்த காரியம் என்ன? அவன் பாகால்களை தேடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடைப்பட்ட காலத்துல பாகால் உள்ளே நுழைந்து விட்டது தேசத்துக்குள்ள. ஆமென். பாகால் உள்ள நுழைஞ்சிட்டு. பாகால் அப்படின்னா என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா துதி கனம் மகிமை அனைத்தையும் இந்த பாகால் திருடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படவில்லை. ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் இல்லை. கர்த்தருடைய
கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடைக்காரர்கள் இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, தூபம் காட்டக்கூடிய தேவ மனிதர்கள் இல்லை, எல்லாம் அங்கே ஒழுங்கற்று போய் கிடக்கிறது. ஆனால் பாகாலினுடைய ஆலயத்தில் விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது தேசத்திற்குள்ள. அல்லேலூயா. ஆசாரியர்கள் எங்கே போனார்கள்? லேவியர்கள் எங்கே போனார்கள்? லேவியர்களும் ஆசாரியர்களும் ஜனத்திற்குள்ளே பிரசங்கிக்க வேண்டிய கர்த்தருடைய கற்பனைகள் எங்கே போயிற்று? கர்த்தருடைய கட்டளை எங்கே போயிற்று? மோசேயினுடைய நாட்களிலே பிரசங்கிக்கப்பட்ட அல்லது மோசேயினுடைய நாட்களிலே தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகள், அதனுடைய காரியங்கள் எங்கே? கொஞ்சம் நிதானித்து பார்க்கிறான் இந்த யோசபா. யூதேயா தேசம் முழுவதுமாய் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படவில்லை. பாகாலினுடைய காரியங்கள் பெருகி போய் கிடக்கிறது. இதெல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிறான். அந்த நாட்களிலே, தாவீதினுடைய நாட்களிலே இருந்த அமெரிக்கையான சூழ்நிலை இன்றைக்கு நம்ம தேசத்தில் இல்லையே. காரணம் என்ன? தேவ பிரசன்னத்தில் அதை நிதானித்து பார்க்கிறான் இந்த யோசபாத். யோசபாத் ராஜாவை குறித்து கொஞ்சம் தியானிச்சு பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜாவுக்கு யுத்தம் பண்ணவே தெரியாது. அல்லேலூயா. பேருக்கு தான் ராஜா, கையில் பட்டயத்தை கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா, பலனற்று போன ஒரு ராஜா. ஆனா கர்த்தருடைய வழிகளில இவனுடைய ஆத்துமா உற்சாகம் கொண்டது. ஆமென். பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலினுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். என் ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாய் திரும்பு என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய எல்லைகளுக்குள்ள வேத வசனங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேத வசனங்கள் இருக்கு. வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடிய காரியங்கள் நடக்கிறது. ஆனா அந்த வசனத்தினுடைய சாறு உள்ள இறங்குறது இல்லை. அந்த வேத வசனத்தினுடைய அந்த சத்தியம் உள்ளே இறங்குவது இல்லை. அந்த காரியங்கள் மறைக்கப்பட்டு போயிருக்கிறது. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி கடைசி நாட்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சீஷனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது மிக தெளிவாய் எழுதுகிறார். கொஞ்சம் அந்த வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதிலே முதல் வசனத்திலே இருந்து வாசிக்கலாம். கட்டளை இடுகிறதாவது 2வது வசனத்தை வாசிக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. கடைசி நாட்களில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை கொடுக்கிறார். என்ன செய்யணுமா? சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. 2வது வசனத்தை வாசிங்க. ஏன் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறிய? பாருங்க, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்கலனாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. அப்புறம் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் நல்ல கவனிங்க, கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா? அவர்கள் ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு, அல்லேலூயா, வசனம் பிரசங்கிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஆனா சத்தியம் பிரசங்கிக்கிறவர்கள் இல்லை. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென், அல்லேலூயா. சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டதா? ஆமென். இடைப்பட்ட காலங்கள், தாவீதின் காலங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தாவீதுக்கு பிறகு இது யோசபாத்தின் காலம்னு நினைச்சுக்கங்க. இந்த தாவீதின் காலத்துக்கு பிறகு யோசபாத்தின் காலம் வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டதா? கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனம் கொடுக்கப்பட்டதா? தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டதா? தேவ சித்தம் நிறைவேற்றப்பட்டதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்த உணர்வு நமக்குள்ளே உண்டாயிற்றா? கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படவில்லை, தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதற்கு ஏற்ற அந்த நடுக்கம் உண்டாகவில்லை, தேவ சித்தம் நிறைவேற்றப்படவில்லை. கட்டுக்கதைகள் பிரசங்கிக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டதா? செய்தி கேட்கும்போது பட்டிமன்ற பேச்சாளர்களை கொண்டு வந்து நிறுத்தினா கூட வசனத்தை அழகா பேசுவாங்க. உண்மைதானே? அல்லேலூயா. ஒரு 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 திருச்சபையில் பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சாளர், அவரை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அவர் எத்தனையோ 1000 கேட்டாரா. அவர் பேசுனா கொஞ்சம் காமெடியாக பேசுவார், நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டிருக்கிறாங்க. அவர் பல 1000 கேட்டாராம். அதனால் நீங்கள் வேண்டாயா, என்கிட்ட அவ்வளோ கொடுக்கறதுக்கு இல்லை, அதனால் சாதாரண ஊழியக்காரராக வசனத்தை போதிக்கிறவரை கூப்பிட்டுருவோம் அப்படின்னாங்க. அல்லேலூயா. மக்களுடைய விருப்பம் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கணும், நேரம் போகிறதே தெரியக்கூடாது, அப்படியே ஜாலியாக கொண்டு போகணும், 2 கதை சொல்லணும், 2 நக்கல் நையாண்டி அடிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும். இதுவும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நாளாக ஆக, காலங்கள் செல்ல செல்ல ஆலயத்தில் தேவ மகிமை இழந்து போயிடும். நக்கல் நையாண்டி எடுக்கிற இடத்துல கர்த்தருக்கு என்ன வேலை? தேவனுக்கு மகிமை கொடுக்காத இடத்துல தேவனுக்கு என்ன வேலை? கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டிய இடத்துல அது செய்யப்படாவிட்டால் அவருக்கு என்ன வேலை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற இருதயம், அவருக்கு கீழ்ப்படுகிற இருதயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளே உண்டாயிருக்குமே. ஆனால் கர்த்தர் நமக்காக எழுந்தருளுவார். ஆமென். வரலையே? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திரும்பு. உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு நேராய் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தரிடத்திலே திரும்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பு. நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வேத வசனங்கள் மனப்பாடம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்த வசனம் நம்மை உடைத்து உருவாக்கி கர்த்தரிடத்திலே சேருகிறதற்கு ஏதுவாய் நம்மை நடத்தி கொண்டு செல்லணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இங்க பாருங்க, கடைசி நாட்களில் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆண்டவர் சொன்னார், இந்த பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொன்னார், நீ சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறவர்கள் இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமாய் அதை தீவிரமாய் அறிவிப்பார்களாக. அல்லேலூயா. கட்டுக்கதைகள் வேண்டாம்,
கட்டுக்கதைகளுக்கு நம்முடைய செவிகள் அடைக்கப்படட்டும். தேவனுடைய சத்தத்திற்கு நேராய் நம்முடைய செவிகள் திருப்பப்படட்டும். இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த யோசபாத் செய்த காரியம் என்ன? கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. பாருங்க, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அல்லேலூயா. கர்த்தர் பக்கமா நம்ம இருதயம் திரும்பி விடுமையானால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆத்துமாவோடு கூட வேத வசனம் சிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டுன்னா நம்முடைய ஆவியில ஒரு உற்சாகம் வந்துடும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தை என்ன? உற்சாகமுள்ள ஆவியை எனக்கு தாரும். அல்லேலூயா. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவ சமூகத்தில் ஜெபம் என்றான். கர்த்தருடைய வழிகளில நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்றதுனா என்ன? கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொள்றதுனா என்ன? கொஞ்ச நேரம் கிடைச்சால் வாங்க வாங்க கூடி ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கிடைச்சால் வாங்க ஒரு அதிகாரத்தை தியானிப்போம். கர்த்தர் பக்கமாய் திரும்புவோம். கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் ஒரு 10 மணிக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸாக சேர்றோமா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மொட்டை மாடியில் கூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்காக கிரியை செய்யட்டும். அல்லேலூயா. நான் கேட்கட்டுமா ஒரு கேள்வி? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? இப்போ இருக்குதா இல்லையா? இருக்குதா? இருக்குதா? எங்க இருக்கு? வேற சொல்லுங்க. இப்போ இருக்குதா? இங்க கேட்குறேன். இப்போ இருக்குதா? இருக்கா இல்லையா? இல்லை. இருக்கா? இருக்கா? எங்க கூடி ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றீங்க. பிரைஸ் காட். இன்னும் பலப்படுத்தப்படுவதாக. அல்லேலூயா. வேற அதாவது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும், அல்லேலூயா, ஒவ்வொரு காரியங்களிலேயும் அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாய், கர்த்தருடைய சத்தத்தின் பக்கமாய் நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ள கர்த்தர் கிரியை செய்கிறதை நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்க முடியும். அப்ப இந்த யோசபாத் செய்த காரியம் என்ன? கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டான். உற்சாகம் கொண்ட உடனே இவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லா விக்கிரக தோப்புகளையும் வெட்டி அகற்றி போட்டான். ஒரு பக்கம் அந்த வேலை நடக்க எங்கெங்கெல்லாம் பாகால்கள் இருந்ததோ அந்த பாகால்கள் எல்லாம் வெட்டி எறியப்பட்டது. விக்கிரக தோப்புகள் எல்லாம் அகற்றப்பட்டு போயிற்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை கொடுக்காம, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, வேற எங்க எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்ததோ அதை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி போட்டான். அல்லேலூயா. ஸோ இது நம்முடைய எல்லைகளுக்குள்ளே இந்த காரியங்கள் சுத்திகரிக்கப்பட கர்த்தர் கிரியை செய்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, அவன் அரசாண்ட 3வது வருஷத்துல அவன் செய்த காரியம் என்ன? வாசிக்கலாம் தொடர்ந்து 7வது வசனத்தில் இருந்து. அவன் தன் பிரபுக்கள் ஆகிய லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இத்தனை லேவியர்கள் ஒரு கூட்டம், 2 ஆசாரியர்கள் ஒரு கூட்டம். இப்படி எல்லாரையும் ஒன்று சேர்த்து அனுப்பி இவங்க என்ன செய்யணும்? யூதாவிலே
உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகங்களை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அல்லேலூயா. யோசபாத் செய்த முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் லேவியர்கள், 2 ஆசாரியர்கள், இவங்க எல்லாரையும் பட்டணத்துக்குள்ள, யூதாவின் பட்டணங்களுக்குள்ளே அனுப்பி வச்சுட்டான். போங்க, வீடு வீடா போங்க, எல்லாரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திங்க, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு போதனை செய்யுங்கள். போதனை மறந்து போயிற்று. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு நேராய் திரும்புங்கள் என்று சொல்லி வேத வசனங்கள் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்கிறதற்கு இவன் முதல் வழியை ஏற்படுத்தி கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா. ஸோ வேத வசனம் பிரசங்கிக்கப்பட போதிக்கப்பட ஜனங்களுக்குள்ள அந்த உணர்வு உண்டாயிற்று. அந்த கர்த்தரோடு வைத்திருக்கிற அந்த அன்பின் ஐக்கியம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ இதற்காக நம்முடைய இருதயம் ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினால நம்முடைய இருதயம் நிரப்பப்படணும். வேத வசனத்திற்கு நேராய் திருப்பப்படுகிற இருதயம் நமக்குள்ளே உண்டாகணும். இதை குறித்து உபாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம மோசேயின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன பாருங்க. 6வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைந்து அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. இன்று மோசேயின் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கற்பனைகளை குறித்து அங்கே சொல்லுகிறார். இன்று நான் உனக்கு கற்பித்திருக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேலே அடையாளமாக கட்டிக்கொள்ளுவாயாக. பாருங்க, கற்பனைகளை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், நீ படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ளுவாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாயிருக்க கடவுள். அவைகளை உன் வீட்டு நிலைகளின் மேலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இப்படி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும் போது அந்த தேவனை, 12வது வசனம், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஸோ ஒரு நாளும் வேத வசனத்தை விட்டு விலகாமல் அந்த வார்த்தைகள் நம்முடைய கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாயிருப்பதாக. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தினாலும் இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழத்தினாலும் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட இதைத்தான் இந்த யோசபாத் யூதா ஜனங்களுக்குள்ளே செய்தான். இதெல்லாம் அந்த ஜனங்களுக்குள்ளே மறக்கடிக்கப்பட்டு போயிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை, மோசையினாலே சொல்லப்பட்ட கற்பனைகள் இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு போயிருந்த அந்த நேரத்தில் யோசபாத் லேவியர்களையும் ஆசாரியர்களையும் ஊருக்குள்ளே அனுப்பி வச்சு இந்த காரியங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். 17:10, 2 நாளாகமும் 17:10. யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களில் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால்
யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். நாம் நம்முடைய இருதயம் கர்த்தர் பக்கமாய், கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாய் திருப்பப்படுகிற போது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களும் அழிக்கப்பட்டு போகும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சுற்றிலுமாயிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களுக்கெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டாயிற்று. இவங்க தேவ சமூகத்தில் எதையுமே சொல்லி கேட்கல. எல்லாருடைய இருதயமும் கர்த்தரை தேடுகிறதற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறதற்கும் கீழ்ப்படுகிறதற்கும் ஒருமுகப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் சுற்றிலுமாயிருக்கிற ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. ஸோ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். அல்லேலூயா. யோசுவாவோடு கூட கர்த்தர் இருக்கிறதை ஜனங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதற்காக பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். ஸோ நம்மோடு கூட, நம் ஜனத்தோடு கூட, நம்முடைய திருச்சபையோடு கூட கர்த்தர் இணைந்து கிரியை செய்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்கணும். அப்போ நம் ஒவ்வொருவருடைய இருதயமும் கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாய் திரும்ப வேண்டும், கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். ஏகோபித்து தேவ பிரசன்னத்திற்குள்ளே நாம் கூடி வர வேண்டும். அவர் நமக்காக கிரியை செய்வார். இந்த யோசபாத்தினுடைய நாட்கள் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நீங்கள் 17 அதிகாரம் மீண்டும் முழுவதுமாக படித்து பாருங்கள். 17, 18லையும் நியாயாதிபதிகளுக்கு கட்டளை கொடுக்குறான். 18வது அதிகாரத்தில் நியாயாதிபதிகள், ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகள் ஒவ்வொருத்தரும் வசனத்துக்கு நடுங்குங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அங்கே அழுத்துகிறதை நாம் இங்கே 18வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அதுக்கப்புறம் 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகிறது. நிறைய பேர் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்துட்டாங்க. யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் புறப்பட்டு வந்தது. அப்போ செய்த காரியம் என்ன தெரியுமா? 20வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் என்ன செஞ்சானா? பயந்தான். விரோதமாய் எழும்பி வருகிற கூட்டம் வந்த உடனே யுத்தம் பண்ணுகிறதற்கு அவனுக்கு பலன் இல்லை. ஒரு ராஜா பயந்தா என்ன ஆகுற? ராஜாவுக்குள்ள பயம் உண்டாயிற்று. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த ஜனத்தை மேற்கொள்வதற்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பயந்து என்ன செஞ்சா? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. அப்ப இவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அதாவது ராஜா மட்டும் இல்லை, எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் ஒருமனப்பட்டார்கள். எல்லாரும் கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் தன்னுடைய செவிகளை திருப்பினார்கள். அவரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டாங்க. எப்படி ஜோமன்னா பாருங்க, 12வது வசனத்தில், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஸோ முதல்ல கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாய் திரும்பினாங்க. தங்களுக்கு விரோதமாய் யாரும் எழும்பாதபடி ஆண்டவர் அங்கே வேலி அடைச்சார். திரும்ப பயங்கரமான யுத்தம் வந்து அந்த நாட்களில் 18வது 19வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கொஞ்சம் இந்த காரியங்களை முடிக்கிறேன். நாளைக்கு நான் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து பேசுகிறேன். இந்த ஒரு பிரச்சனை வந்த உடனே ஜனங்களுக்குள்ள பயங்கரமான குழப்பம் உண்டாயிற்று. தேவ சமூகத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. அல்லேலூயா. பாருங்க 15வது வசனத்தில், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி 17வது வசனத்தில் சொல்லி முடிக்கிறான். அதே போல யோசபாத்தும் அவன் கூட இருந்தவர்களும் பாடல் பாடுகிறதற்கு பாடகர்களை நியமித்து கர்த்தரை துதித்து பாட 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 ஒரு பெரிய ஜெயத்தை அங்கே கட்டளையிட்டார். யோசபாத்தினுடைய ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. அல்லேலூயா.
இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்தை நாம் கொஞ்சம் தேவ பிரசன்னத்தில் நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாய் திரும்புகிறதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஒருமுகப்படுத்தணும். ஆமென். அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய சத்தம் என்ன சொல்லுகிறது, இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி நம்முடைய இருதயம் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படுகிற பொழுது நிச்சயமாய் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இறங்க இந்த வார்த்தை நம்மை பலனடைய செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை அது உறுதிப்படுத்தும், விளங்க பண்ணும். எல்லாவற்றிலையும் கர்த்தர் நமக்காக எழும்பி கிரியை செய்வார். அவருடைய சித்தம் நம் மத்தியில் பரிபூரணமாய் நிறைவேற்றப்படும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று தேவ பிரசன்னத்தில், ஆமென், ஆண்டவரே, என்னை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எஸ் லார்ட், உம்முடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளுவதாக. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஓ லார்ட், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே ஆண்டவரோடு கூட பேசுங்க. அப்பா, எங்களுடைய இருதயம் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது. எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புகிறது. உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புகிறது. உமக்கு சித்தமில்லாத கிரியைகள், பாகாலினுடைய வல்லமைகள் சுட்டெரிக்கப்படுகிறதற்கு, ஆமென், எங்கள் எல்லைகளுக்குள்ளே அது எழும்பாதபடி முற்றிலுமாய் அகற்றப்படுகிறதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி நாம் விண்ணப்பம் செய்வோம். கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்பி, அப்பா, உம் சித்தம் செய்கிறதற்கு ஒரு குயவன் கைகளில் இருக்கிற களிமண்ணை போல உம்முடைய கரத்தில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த யோசபாத் தன் தகப்பனாகிய தாவீதின் நாட்களை நினைத்து பார்த்து, அந்த நாட்களிலே உள்ள காரியங்களின்படி என் தேசத்தில் மாற்றம் உண்டாகணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சீர்படுத்தினான். பாகால்களுக்கு இடம் கொடுக்கல. கர்த்தருடைய வார்த்தையில பிரசங்கிக்கப்படுகிறதுல குறைவு இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். நியாயாதிபதிகளுக்குள்ளேயும் கூட கர்த்தருடைய வார்த்தையை அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நியாயம் தீர்க்கிறதுல பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். ஆமென். எல்லாவற்றிற்கும் அதை சீர்படுத்துகிறதற்கு தன்னுடைய தேசத்தை அர்ப்பணித்து விட்டான். ஆமென். கர்த்தர் இவன் சார்பாய் கிரியை செய்தார். கர்த்தர் இவன் சார்பாய் செயல்பட்டார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்து கிரியை செய்கிறதற்கு நம்ம எல்லைகளை முழுவதும் அர்ப்பணித்து விடுவோம். ஆமென். நம்முடைய எல்லைகளை முழுவதையும் அர்ப்பணித்துருவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்க எல்லைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும். உம்முடைய வசனம் எங்க எல்லைகளுக்குள்ளே செயல்படட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும். தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்க எல்லைகளுக்குள்ள தேவ பிரசன்னம் அலை அலையாய் கடந்து வருவதாக. உம்முடைய ஆளுகை எங்க எல்லைகளை நிரப்புவதாக. ஆமென். எல்லாவித இடையூறுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வேத வசனம் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக. இந்த லெந்து காலங்களில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இனி வருகிற ஒவ்வொரு நாளிலேயும் ஆண்டவரே சொல்லப்படுகிற வார்த்தைகள் எங்களோடு கூட இடைபடட்டும். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய உள்ளான மனுஷன் உயிர்ப்பிக்கப்படட்டும், பலப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, இழந்து போன கிருபை, இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தேவ பலன், இழந்து போன சமாதானம், இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன ஆரோக்கியம் எல்லாவற்றையும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில சுதந்தரித்துக் கொள்ளுவார்களாக.
எந்தெந்த காரியங்களை ஆண்டவரே சத்துருவானவன் களவாடி கொண்டு போனானோ, எந்தெந்த நன்மைகள் இழந்து போனார்களோ, அவைகள் எல்லாவற்றையும் பல மடங்கு உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ளே உண்டாயிருக்கிற சமாதான குறைச்சல்கள், ஆரோக்கியத்தை இழந்து தவிக்கிற சூழ்நிலைகள், ஆமென், பலவிதமான குழப்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போவதாக. எங்கள் மத்தியில தேவ ஆவியானவர் பிதாவினுடைய சித்தத்தை பரிபூரணமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசபாத் இந்த காரியங்களை அறிந்து கொண்டு யூதாவின் பட்டணங்கள் தெருக்களில லேவியர்களையும் ஆசாரியர்களையும் அனுப்பி வைத்து போதிக்கவும் உபதேசிக்கவும் கட்டளையிட்டானே, அதே போல தேவ மனிதர்கள் ஆண்டவரே இங்கே இருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தையாய் வெளிப்படுவதாக. எல்லாருடைய இருதயமும் கர்த்தருடைய வார்த்தையின் பக்கமாய் திருப்பப்படுவதாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற உம்முடைய வார்த்தையின்படி கிருபையும் உடன்படிக்கைகளும் மாறாதவைகளாயிருக்கிறபடியினால் தேவ பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.